ஹலோ டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆசிரியர் பணி நியமனங்கள் வந்து நிறுத்தி வைப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ் நியூஸ் ஒன்று ஓடிட்டுருக்கு. அதுக்கான காரணங்கள் என்னென்னா, நிதி பற்றாக்குறை காரணமாக ஆசிரியர் பணிகளை நியமிக்கிறதுல சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லி தமிழக அரசு சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டுருக்காங்க. இதனால் இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்களோட நியமனம், கல்லூரி உதவி ஆசிரியர் இவங்களோட பணியிடங்கள்லாம் கேள்விக்குறியாக இருக்குது. அரசுக்கு வந்து வருடம் ஆசிரியர்களை நியமிப்பதற்கான நிதி வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. 2013க்கு அப்புறம் எந்த ஒரு இடத்தையுமே ஃபில் பண்ணல. அதற்கான நிதியெல்லாம் என்ன பண்ணாங்கன்னு தெரியலை. ஆசிரியர்களை நியமிப்பதில் மட்டும் அரசு நிதி பற்றாக்குறையை காமிக்குது. இது எந்த விதத்துலேயும் நல்லது கிடையாது. ஏன்னா பள்ளிகளில் ஆசிரியர் இல்லாமல் மாணவர்களோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. இது தமிழக அரசு கருத்தில் எடுத்துகிட்டு ஆசிரியர்களை நியமிக்கணும். தேர்வர்களும் மன உளைச்சலில் இருக்காங்கிறத புரிஞ்சுக்கணும். போதுமான நிதி இருக்குது, அந்த நிதியை வச்சு ஆசிரியர்களை நிரப்பணும் அப்படிங்கிறது எல்லாரோட கோரிக்கைகளாகவும் இருக்குது. அரசு இதை கருத்தில் ஏற்றுக்கிட்டு செயல்படணும் அப்படிங்கிறது வேண்டுகோள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டீச்சர்ஸ்.